இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆரோக்கிய என்னுடைய அன்பு பிள்ளைகளே, அனைவரும் சொல்வோம்: இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க, மரியே வாழ்க. இன்றைய நற்செய்தியிலிருந்து 2 சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒன்று, இறை நம்பிக்கையில், இறைவனுடைய காரியத்தில், கடவுள் சம்பந்தப்பட்ட காரியத்தில், இறை நம்பிக்கையில், இறை விசுவாசத்தில் செகண்ட் தாட் போகவே கூடாது. இறைவனுடைய காரியத்தில், கடவுளுடைய காரியத்தில், இறை விசுவாசத்தில் ரெண்டாவது அப்படின்னு போகவே கூடாது. கடவுள் மட்டும்தான், அவர் ஒருவர் மட்டும்தான், அவரால் மட்டும்தான் முடியும் என்ற உறுதியான தீர்க்கமான முடிவு எடுக்கப்பட வேண்டும். அது இறை நம்பிக்கையாக இருக்கலாம், கடவுள் சம்பந்தப்பட்ட காரியமாக இருக்கலாம். ரெண்டாவது ஆப்ஷனுக்கு நாம் போகவே கூடாது. என்னுடைய கடவுள் மட்டுமே இதை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய வல்லமை உடையவர், அவரை அன்றி வேறு யாரும் இல்லை என்ற ஒரு தீர்க்கமான முடிவு நம்முடைய விசுவாச வாழ்வில் எடுக்கப்பட வேண்டும். ஒரு சிறிய உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், திருமணம் எல்லாம் நடத்துவோம். திருமணம் நடைபெறுகின்ற இடம் கோவில். கோவிலில் நடுநாயகமாக இருப்பது நற்கருணை ஆண்டவர். அதை திருமணத்தை நிறைவேற்றி வைப்பவர் குருவானவர், கடவுளின் பிரதிநிதியாக நிறைவேற்றி வைப்பவர் குருவானவர். திருமணம் எங்கே நடைபெறுகிறது என்றால் திருப்பலியில் நடைபெறுகின்றது, அங்கே இயேசு பலியாகின்றார். இத்துணை காரியங்களையும் தாண்டி நாம் பார்ப்பது என்னவென்றால், நல்ல நேரம் பார்ப்போம். கோயிலுக்குள்ளே உட்காந்துட்டு நல்ல நேரத்தில் தாலி கட்டுறது அப்படின்னு, அது யாரை அவசங்கப்படுத்துவது என்றால் நற்கருணை ஆண்டவர், திருப்பலி ஜெபங்கள். இதுதான் செகண்ட் தாட் என்று சொல்கிறேன். கடவுளை நம்பி நாம் வருகின்றோம், கடவுளை நம்பி கோவிலுக்கு வருகின்றோம், கோவிலில் நாம் திருமணம் செய்கின்றோம். எனவே நம்முடைய நம்பிக்கையில், நம்முடைய விசுவாசத்தில் ரெண்டாவது தாட் போகவே கூடாது. என் கடவுள் அவர் ஒருவர் மட்டுமே செய்து முடிக்க முடியும், அவரால் மட்டும்தான் முடியும் என்ற தீர்க்கமான முடிவு எடுக்கப்பட வேண்டும். சில நேரங்களில் நாம் வருகின்றோம், வேண்டுகின்றோம், ஜெபிக்கின்றோம், நடைபெறவில்லை என்றால் இரண்டாவது தாட்டுக்கு நாம் செல்கின்றோம். வேறு எங்கேயாவது போகலாமா, குறி கேட்கலாமா, இல்லை அவரிடம் செல்லலாமா, இல்லை இவரிடம் செல்லலாமா என்று தான் யோசிக்கின்றோமே தவிர, இவரிடம் செல்வோம், நற்கருணை ஆண்டவரிடத்திலே செல்வோம் என்ற ஒரு வார்த்தை கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய வாயிலிருந்து வந்திருக்கிறதா அப்படின்னா இல்லை. ஏதாவது ஒரு காரியம் நடக்கலை, சுகம் கிடைக்கல, கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தை என்ன? அங்கே போங்க, ஒருத்தர் இருக்கார், இந்த ஊருக்கு போங்க, இங்கே போங்கன்னு தான் சொல்கிறீங்களே தவிர, சொல்கிறோமே தவிர, இங்கே வாங்க, நற்கருணை ஆண்டவர்கிட்ட வாங்க, கோவிலுக்கு வாங்க அப்படி என்ற வார்த்தை நம்முடைய வாயிலிருந்து வருவது கிடையாது. எனவே கடவுளுடைய காரியத்தில் கடவுள் மட்டும்தான், செகண்ட் தாட் கிடையாது, அவர் மட்டும்தான், அவரால் மட்டும்தான் முடியும் என்ற தீர்க்கமான முடிவு எடுக்கப்பட வேண்டும் நம்முடைய விசுவாச வாழ்வில். அதைத்தான் இன்றைய தொழுநோயாளி செய்தார். ஆண்டவரே நீர் விரும்பினால் சுகம் கிடைக்கும் என்று சொல்லி நம்பி வந்தார். வேறு செகண்ட் தாட்லாம் கிடையாது, ரெண்டாவது நபர்லாம் செல்லலை, சுகம் பெற்றுக்கொண்டார். இரண்டாவதாக அவருடைய வேண்டுதல், இறை வேண்டல் என்பது இறைவனின் விருப்பத்திற்கு ஏற்ப வளைந்து போவது தானே தவிர நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்ப இறைவனை வளைப்பது அல்ல. இறைவேண்டல் ஜெபம் என்பது இறைவனுடைய விருப்பத்திற்கு ஏற்ப வளைந்து போவது தானே தவிர நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்ப இறைவனை வளைப்பது அல்ல. ஜெபம் அப்படிதான். ஆண்டவரே என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம் நிறைவேற நீர் விரும்பினால். நம்முடைய ஜெபம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கின்றோம், வேண்டுகின்றோம், ஆயினும் உம்முடைய சித்தம் என்னில், என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய தேவையில் நிறைவேறட்டும், என்னுடைய விருப்பம் அல்ல. எனவே நாம் இந்த 2 காரியங்களை மனதில் வைப்போம். இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு சொல்கின்ற அருமையான ஒரு செய்தி, நம்முடைய விசுவாச வாழ்வில் கடவுள் ஒருவர் மட்டுமே, அவரை தாண்டி வேறு யாரும் இல்லை, அவரால் மட்டுமே நிறைவேற்றி கொடுக்க முடியும் என்ற திறமான நம்பிக்கை வேண்டும். அது எந்த சூழ்நிலையாக இருக்கலாம், ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையாக இருக்கலாம். சில பேர் சொல்லுவாங்க, செத்து போகிற அளவுக்கு துக்கம், கண்ணீர் இருக்கும், எல்லாமே இருக்கும். எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு வந்தவர் தான் ஆண்டவர், எல்லாவற்றையும் அனுபவித்து விட்டு வந்தவர் தான் ஆண்டவர் இயேசு. அவருக்கு தெரியாத கண்ணீர் இல்லை, அவருக்கு தெரியாத வேதனை சோதனைகள் எல்லாம் இல்லை, அவருக்கு தெரியும். அந்த வேதனையை அவரும் புரிந்து கொள்வார்.
எனவே அவர் ஒருவரால் மட்டுமே முடியும் என்ற தீர்க்கமான நம்பிக்கை எடுப்போம். இறை வேண்டலில் ஜெபம் செய்கின்ற பொழுது என்னுடைய விருப்பம் அல்ல கடவுளே, உம்முடைய விருப்பம் என்னில் நிறைவேறட்டும் என்ற நம்பிக்கையோடு ஜெபிப்போம். ஆரோக்கிய அன்னையை தேடி வந்திருக்கின்றோம். நம்பிக்கையோடு வேண்டுவோம். அந்த அன்னை கண்டிப்பாக கொடுத்து வழியனுப்பி வைப்பார்கள் என்ற நம்பிக்கையில் தொடரும் ஜெபிப்போம். ஆமென்.